பாதையில் வெளிச்ச காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி சங்கம் முன்னே செல்லுதே. பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி சங்கம் முன்னே செல்லுதே. ஆண்டவர் பேசுவார் கருத்துடன் போதிப்பார் அண்டினோர் காண்டவர் ஜீவ தெய்வனே. ஆண்டவர் இனிமையாம் மனாவை வருஷிக்க பண்ணுவா இனியனே குறைவு இல்லையே. இனிமையாம் மனாவை வருஷிக்க பண்ணுவா நாட்டினில் வாழ்த்துவேன் இயேசுவே. நான் நீரையா நீரையில் களைத்து நான் சோர்ந்து நான் உன்னை விட்டு விலகிறேன். அலைகள் விலகி போனாலும் பூமியும் அழிந்தாலும் அலைகள் விலகி போனாலும் தேவனால் உண்டாகிற மகிமையை விரும்புகிற மக்கள் விசுவாசி. தேவனால் உண்டாகிற மகிமையை காட்டிலும் நம் இயேசு ராஜா வருவார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்திரை
ಯೇಸು ರಾಜ ಬರುವ அல்லேலூயா. இந்த சுத்தரை சேருங்கள் என்பார். நாம் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள முடியும். இதை ஜாக்கிரதையாக இருந்தால் அனலாக இருப்போம். ஜாக்கிரதையாக இருப்போம், தானாகவே அனலாக. வசதியாக இருந்தால் தூசி வரும், அழுக்கு வரும், அட்டு பிடிக்கும், ஹீட்டான வராது. அதுதான் பிசாசா வந்த வேலையெல்லாம். ஆனால் இயேசு அவருடைய இரத்தத்தை சுமி அவருடைய ஆவியை அருளி சுத்தம் பண்ணி உபதேசத்தை கொடுத்து வசனத்தை கொடுத்து அருமையாக சுற்றி வைக்கிறார். பரிசுத்தவான்களின் சபை நடுவிலே அவர் துதியுடன் சற்று நேரம் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சோதரம் 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 ஆமென். சோதரம் 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 அல்லேலூயா. சோதரம் 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 ஆமென். சோதரம் 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 அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே அல்லேலூயா. சோதரம் 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 ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு சோதரம் 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 அல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 அல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே அழைத்தீரே, உமக்கு சோதரம் சோதரம் அல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 புறஜாதிகளாயிருந்த எங்களை தேவனுடைய ஜாதியாக பரிசுத்த ஜனமாக மாற்றினீரே, உமக்கு சோதரம் 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 அல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 அல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே ஆமென். உமக்கு சோதரம் 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 அல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு பரிசுத்தமாக்கப்பட்டதான மக்கள் நன்றியுள்ள இதோடு சோதரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரத்தத்தினால் கரையேற்று கொள்ளப்பட்டவர்கள், உடைய இரத்தத்தினால் ஜெயம் பெற்றவர்கள், நித்தமான மரபரவா உடைய இரத்தத்தினால் ஜெயம் கொண்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உடைய இரத்தத்தினால் அல்லேலூயா கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நம்முடைய இருதயம் நம்முடைய அன்பினால் ரம்மி. அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக. அல்லேலூயா. மாறும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Ridana Marabaradina Shambara Bara. Uttamana Maradina Handana Dana Makara. Hallelujah, 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 hallelujah. Amen. Sodram. Amen. Sodram. Hallelujah. Isarveri வாசமாயிருக்கிற எங்களுடைய தேவனே உமக்கு சோதரம். Hallelujah. உமக்கு சோதரம். அப்பா hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு சோதரம். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை நடக்கும் வழிதனை நம்பி வந்தவனை கிருபை கொண்டு நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தவனை கிருபை கொண்டு ஆடைக்கலனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைக்கிறேன். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரோ. பொழியில் விழாவழி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீர். பொழியில் விழாவழி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீர். ஆடைக்கலனே உம்மடிமையானே, நீராக மகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைத்தேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, ஆடைக்கலனே ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆமென். நம்முடைய முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆமென், முழு மனதோடு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம். இந்த மாத்திரம் வீடுகளையும் உட்கார்ந்து அவர் செய்த நன்மைகளுக்காக
கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நேர செலவழித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். விசுவாசிகள் அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் கிருபையை தருவார். எதையோ நினச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அற்புதத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு சில ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உதடுகளினால் கனம் பண்ணி உள்ளத்திலே தூரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினால் இறங்கி. ஆமென். ஹல்லேலூயா. விக்கதாநாதன் மக்கதானந்தர வரவா. ஆமென். கரம் பற்றி நடத்துகிற கர்த்தரை உணர்கிறதா நிலையிலே. ஆமென். கூப்பிட்ட நேரத்திலே குணமாக்கின தேவன் நம்முடைய ஆவியிலே ஒரு குணமாகுதலை அவர் தந்திருக்க வேண்டும். அலாதனமரதின ஹந்தனா கமராதனா கபர வர வர வரவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னார், என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, என் ஆவி என்னுடைய எனக்குள்ளாக இயங்குகிறது என்றார். ஹல்லேலூயா. அவ்விதமான அநேக நேரங்கள் விசுவாசிகளுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆலாதனா மக்கராதிரா சம்பரா வரவா. ஹல்லேலூயா. அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியார் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை தேற்றுவார், மாற்றுவார், பலப்படுத்துவார். ஆமென். கர்த்தரோ மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தேவன். ஆமென். நிதானா கம்பராதரா அந்தரதின மரவரவா. கர்த்தரை அறியாத ஜனங்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலர் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையாய் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். அதற்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்திற்காக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சுய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபைக்காக உலகமெங்குமாக இருக்கக்கூடிய அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்களாய் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட கல்வாரி இரத்தத்தினால் பாவங்களை கழுவப்பட்டு சந்தோஷப்படுகிற எல்லா ஆத்துமாக்களுக்காக அந்த சபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நம்முடைய விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நமது பரம நம்பிக்கை ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மகாராஷ்டிரா தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட தந்திருக்கிற ஐக்கியத்துக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிற மக்களுக்காக தேவ சித்தம் செய்கிற மக்களோடு கூட நமக்கு கொடுத்திருக்கிற அன்புக்காக ஐக்கியத்துக்காக அவர்களும் நம்மோடு வைத்திருக்கிறதான அன்பின் ஐக்கியத்துக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென். ஒருவர் ஒரு காலம் காணாதிருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சோதரம் 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 சோதரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திரடின பரிசுத்த ஆவியானவருக்காக ஏற்றரவாளனுக்காக பரிசுத்த ஆவியின் பலனுக்காக பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலுக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்த ஊழியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோம். அலாதர பராகம் பராதர சந்தர பரவங்கனமலர பௌதலவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரித்தோர் மேலும்
ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும்படி மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருந்து இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதான மக்களை பார்த்து இயேசுதாமே அன்று சவலை பார்த்து சவலே சவலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சொன்னது போல ஜீவனுள்ளோர் மேலும் மரித்தோர் மேலும் ஆண்டவராயிருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். ஜீவனுள்ள காலங்களிலே நாம் செய்கிற கிரியைகளுக்கு மரித்த பிற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணினதான பலனை கொடுக்க போய்தான கிரியைகளுக்கு பலன் கொடுக்க போகிற இயேசுவை நன்றியோடு சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பிறகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான நல்ல தகவனே, இந்த காலை தோறும் கொடுக்கிற புதிய கிருபை இந்த நாளிலுமாய் சபைக்கு தந்திருக்கிறேன். சபைக்கு தந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிருபை மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பூரண அன்பை கிருபையை வெளிப்படுத்த முடியாது. நீதியானவர்களை உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய அவருடைய சகோதரர் மாறி சொந்த வாசிக்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் எழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. ராஜாவின் முன்னேற்ற துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்க அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. ஆபத்து காலத்திலே துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. வடக்காற்று மழையையும் புறம்பூர் நாவு கோபம் முகத்தையும் பிறப்பிக்கும். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, நட்புகளை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்து பாழான பட்டணம் போல. வாசித்த இந்த நீதிமொழிகளிலிருந்து 18வது வசனத்தை வாசித்தோம் என்றால், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் கண்டாயத்துக்கு கட்டத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பாவான். அப்படியே அந்த நம்ம 21ஆம் வசனம் பார்த்தோம். சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தாலும் குடிக்க தண்ணீர்.
நீதிமொழிகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம், எல்லா வாரமும் பார்த்துட்டு வரோம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வைஸாக வந்து என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் தினைக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு ஞானத்தை வந்து ஒரு போதனையாக நமக்கு போதனை கொடுத்துட்டே வராங்க. இந்த இதில் இந்த 18ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறவன். நம்ம சில நேரங்கள் என்ன நினைப்போம், தப்பு ஒன்று பண்ணலாம், இது நல்லதுக்கு தான் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நான் இவனை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பொய் சொன்னேன், நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறது, அதெல்லாம் பாவம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. தப்பு வந்து எந்த மாதிரி பண்ணாலுமே அது தப்பு தான். பாவம் எப்படி பண்ணாலுமே அது பாவம் தான். அதாவது நான் ஒரு நல்லதுக்காக பண்ணேன், இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னேன், அதனால வந்து அது பெரிய பாவமாக இருக்குமா அப்படின்றது கிடையாது. நான் அது தப்பு கிடையாது அப்படின்றது. ஆண்டவர் கண்ணு முன்னாடி சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. நான் ஆண்டவர் கண்ணு முன்னாடி பாவம் பண்ணாலே வந்துட்டு அது பாவம் தான் ஆண்டவர் எடுத்துப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய வேலைகளில் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம ஸ்நேகிதர்களுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரங்கள் சில பேரை காப்பாற்றணும். நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், சரி ஒரு போய் தானே சொல்லிக்கலாம், என் ஃப்ரெண்டு லேட்டாக வராங்க ஆஃபீஸ்க்கு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் வராங்க, நீ கொஞ்சம் சொல்லிடு, எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணங்களில் வருமானம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வேதாகமத்தை வந்துட்டு கிளியராக போட்டிருக்கேன். அதே போல் இந்த 21ஆம் வசனத்தை போட்டிருக்கலாம், ஒரு சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணி கொடு. சத்ருன்னா யாரு, நமக்கு சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பிடிக்கவே மாட்டேங்குது, எனக்கு இவங்க இவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வேதாகமத்தில், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீ அன்பு கூறணும். உனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் நீ அன்பு கூறணும் அப்படின்றது கிடையாது. உனக்கு பிடிக்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க, அவங்களும் சில தேவைகள் இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு நிறைய தீங்கு பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு நிறைய தீமை பண்ணலாம், உங்கள் குடும்பத்துக்கு நிறைய தீமை பண்ணியிருக்கலாம், நீங்கள் பார்க்குற வேலைக்கு நிறைய தீமை பண்ணிக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களெல்லாம் உங்கள் சத்ருவா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு பெரிய விரோதியாக. ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவங்க மேலேயும் அன்பாக இருக்கணும். அதில் தான் இந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கேன், அவங்களுக்கு பசியாக இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து, தண்ணி தாகமாக இருந்தாலும் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சத்துருக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு விரோதங்களாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கும் அது நம்மளும் சில பேர் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருப்போம். சில பேர் நம்மளை பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது, சில பேர் வீட்டுக்குள்ளேயே பிடிக்காது, அண்ணன் தம்பி பிடிக்கவே பிடிக்காது, அக்கா தங்கச்சி பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு நம்மளும் வந்து சில பேருக்கு வந்து விரோதிகளாக இருக்கும். ஆனால் நமக்கு தேவைன்ற டைமில் அவங்க வந்து நமக்கு உதவி பண்ணணும், எப்படி இருக்கும், நம்ம மனசு குளிர்ந்து போகும், நம்ம அந்த இது எல்லாத்தையும் மறந்துடுவோம், எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பிடித்தவர்கள்ட்ட மட்டுமே நீங்கள் வந்துட்டு அன்பாக இருக்கணும், அவங்கள்ட்ட பாசமாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல், உங்களுக்கு சில பேரை வந்து எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள்ட்டையும் வந்து நீங்கள் அன்பாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை அதுதான் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் கிறிஸ்தவர்கள்னா வந்து சில பேர் எல்லாம் நல்லா பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து இவங்க வந்து இவங்களோட விரோதியாச்சே, இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, இவங்க எப்படி பேசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்கள். அதனால அவங்க வந்து அவங்க ஆண்டவர் சொன்னதுபடி, அவங்க வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்க ஞானத்தின்படி அவங்க இருக்காங்க. அவங்க யாரையுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். எந்த இடத்துலையுமே இந்த பொய் சொன்னால் நல்லதுக்கு இல்லை, இந்த பொய் சொன்னால் இப்படி காப்பாற்றிடலாம் எங்களை அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு பயந்தவர்களாக இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா இந்த வேதாகமத்தில் அதான் சொல்லியிருக்கு. அதனால இந்த வேதாகமத்தில் நம்ம இந்த நீதிமொழிகளை படிக்கிறது மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு, என்ன மாதிரிலாம் போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு, அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம வந்து நம்ம சத்ருவலாக இருக்கட்டும், நம்மள்ட்ட என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் மேலேயே கூறுது, நம்ம அவர்களே நேசித்தோம் என்றால் நம்ம ஒரு சாட்சியாக நம்ம வாழ்க்கை இருக்கும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதம்.
சாட்சிகளை சொல்லி நீங்கள் சந்தோஷப்படலாம்.
ஆண்டு
ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் நிலவி பெருகி செய்வாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் நிலவி பெருகி செய்வாய். நாட்டின தோட்டத்திலே கடைசி வரையும் கனி கொடுப்பார். நாட்டின தோட்டத்திலே கடைசி வரையும் கனி கொடுப்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் வாடிடுதே. அறுவடை நீடுதே ஆளவில்லை. அந்தோ மனித அழிகின்றே, அறுவடை நீடுதே ஆளவில்லை. அந்தோ மனித அழிகின்றே. அறுப்பு முருதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்காக எஜமான் தமது அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். அறுப்பு என்று சொல்வதான நிலையில் அந்த வார்த்தையை சொல்லும்போது இயேசு மனதுருகி சிதறுண்ட ஆடுகளை போலிருந்த மக்களுக்காக பரிதவித்து இந்த வார்த்தை சொன்னார். அப்போ அறுப்புனா என்னன்னு தெரியும். வியாதியாய் உள்ளவர்கள், மனம் நொந்து போயிருந்தவர்கள் பார்த்து மனதுருகி இயேசு இந்த வார்த்தை சொன்னார். இயேசுவை எல்லாம் செய்திருக்கலாமே, அவர் சர்வவல்லமுள்ள தேவன் தானே அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அறுவடைக்கு ஆட்கள் தேவை. அநேகர் இயேசுவை பின்பற்றியுள்ளாக மாற வேண்டும். அநேகர் இயேசுக்காக என்று மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்கிற பேருண்டானவருடைய காரியமே அந்தியோகியாவில் இருந்ததான விசுவாசிகள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். ஆகையினாலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் உண்டாயிற்று. இப்படிப்பட்டதான நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டதான இடத்துல நாம் அறுக்க வேண்டிய காரியங்களை அறுக்க வேண்டிய முறையில் அறுக்கணும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்படி அறுத்தாதான் களஞ்சியத்தில் போய் சேரும். அத்தனை ஆசிரியப்பாராக கடந்த வாரத்தினமாக கருவையாக தேவன் குருதாஸ்கர் கிளாஸஸ் ஃபெலோஷிப்பில் சென்று பங்கு பெற ஆண்டவர் பேசுகிறார். எப்போ நம்ம முடிவதில்லை, இந்த தினம் போக ஆண்டவர் பேசுகிறார். அதோடு ஒரு சிலரை சந்திக்க வருகிறார். ஏன்னா அது ஒரு தூரமான இடம், மணலி பக்கத்தில். அங்கே உள்ள ஆட்கள் நிறைய பேர் வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாம் எங்கே போய் பார்த்து வச்சு அப்படி செய்யணும். இருக்கிற இடத்துல வந்தாக்க மக்களை வளரும்படியாக முயற்சி எடுத்து பாடுபடுங்க. அப்படி கர்த்தர் சில காரியங்களை காண செய்கிறார். அது எனக்கு சந்தோஷமாக. ஆனால் அதுக்காக பெரிய போராட்டத்தை போராட வேண்டியது. அது உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, நீங்கள் புரியவும் முடியாது. ஆனால் புரிந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அதில் இந்த காலத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளையாக இன்னைக்கு ஒரு 2 பிள்ளைகளுக்கு பேரப்பு பாட்டியார் இளவோட ஒரு சகோதரி கூட அண்ணன் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தகாந்த மண்ணடி பக்கத்தில் இருக்கிறனால அவங்க ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. பாஸ்டர்னு சொல்லணும். அவங்க ஈசி சபையை சேர்ந்தவங்க. அந்த அளவில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஐக்கியத்தில் இருக்காங்க நம்ம சபையில். அப்போ
பார்க்கிறாங்க. அதுக்கு நான் அவர் மதிப்பு வரேன் இந்த பாஷை பண்ணி பார்த்து சாரிக்க கற்றுக்கிறது. அதோடு கூட வயதுமான இன்னொரு அம்மா அவருடைய இந்த மாம்பழத்தில் தான் இந்த ஐயா நம்ம சர்ச்சுக்கு தான் அவருடைய வாழ்க்கை அவரே இறந்து போனார். அந்த அம்மாவை பார்த்து ஜெபிக்க அந்த நேரம் பார்த்து என் மனைவி ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை சாதிச்சதுனால என் மனைவியும் கூட அந்த அம்மாவுக்காக ஜெபியம்மான்னு சொல்லி ஜெபிக்கும்போது அந்த அம்மா முகம் பிரகாசம் ரொம்ப வயோதிகமான ஆள் உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான நிலையில் என்னுடைய பள்ளி பருவத்தில் 1960 படித்ததான மாணவர் அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரையும் கூட பார்க்க அவருக்கு சொல்லி ஜெபிக்க இப்படி ஒரு 4-5 இடத்துக்கு ஜெபிக்க இன்னும் நிறைய இடத்துக்கு போவேன். அதில் நம்ம மாம்பழத்தில் உள்ள ஒரு சிவாஜி கூட அந்த பக்கத்தில் பாஸ்டாக இருக்கிற 5 வருஷம் முடியும். ஆனால் பார்த்த அளவில் கற்றுக் கொடுத்த பாக்கியம் சந்தோஷம் கிடைத்தது. விதமாக புதன்கிழமை வேலையோட தேவ சமயத்திலிருந்து வந்தவர்களுக்கு நடத்துவது. வியாழக்கிழமை என்று குடும்ப உபவாசத்திலும் குடும்பத்திற்காக மட்டும் நானும் அவர் டேனியல் மன்னர் வருவார் அவர்களை பார்க்க போயிட்டேன். நானும் என் மனைவிக்காக இப்போ என் மனைவிக்கு நிறைய வேலை. அந்த வாரத்தில் ஒரு நாள் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். என் மனைவி 3 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் தான் போய் உட்காந்து எழுதுறது ஒரு பத்திரிகைக்கு எழுதுறது நேரம் இப்போ உட்காந்து எழுதிக்கிட்டாங்க. மற்றபடி படுக்கிறதுக்கு போட்டதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி ஆகும். அப்படிப்பட்டதான நிலையில் அவர்களுக்கு பல காரியம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. உங்களுடைய தனி ஜெபங்களும் கூட எங்களை தாங்குகிறது என்பது பொய்யல்ல. பலவிதமான விவரத்தில் இருக்கிறவர்கள் இந்த வேளையிலே ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பெறுகிறவர்கள் சபையில் உள்ளவர்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் எங்களை தாங்குகிறது. விதமான நிலையிலே அநேக காரியங்கள் வெள்ளிக்கிழமை என்று நம்முடைய அருமையான சகோதரி மேரி மேனியல் அவர்கள் அழைப்பாளர்களாக அவர்கள் பேசினார்கள். பல அனுபவங்களை வைத்து நான் சாட்சி சொன்னேன். அதை காட்டிலும் அவங்க மூத்த முகா இந்த காலத்திலிருந்தே அவங்க உள்ள கதையெல்லாம் சொன்னாங்க. எப்படி ஒரு ஆளுடைய நிலைமையை குறித்து 1000 காரியங்கள் இருக்கிறது. நான் ஊழியக்காரன் காத்திருக்கிறதுல என் ஸ்தானத்திலிருந்து நான் கண்டதில்லை. அந்த சகோதரி பல அனுபவங்கள் இருக்கிறது. கடைசியாக நம்முடைய சபையில் அவர்கள் இயேசுவின் மாம்சத்தை ரத்தத்தை புசிக்கிற நம்ம சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று தெரியுமா தெரியாது. அதெல்லாம் அதிகமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் சில நேரங்களில் சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை தான் நான் பொறுமையாக அதை நடத்தியிருக்கேன். நம்ம சபையில் கம்யூனியன் எடுக்கிறப்போ 1 வருஷம் எடுக்கலைன்னா அவங்களுக்கு மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். அதில் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் கணவர் கூட கொஞ்ச நாள் எடுக்காமல் விட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒப்பு கொடுத்து தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்யூனியன் எடுத்தாங்க. கடைசியாக அவர்கள் நிலைப்பாதற்குள்ளாக சென்றபோது அவர்களுக்கான நல்லடக்கத்தை செய்யும்படியாக கூறியிருக்கிறார். அப்படி நம்ம ஒரு ஒழுங்கிலே வளர்கிறோம். நான் ஒரு ஒழுங்கிலே இருக்கிறேன். இப்படிப்பட்டதான் நிலையில் இந்த சகோதரி கொஞ்ச நாளாக வேறு சபைக்கு போகலை. நம்ம சபையிலையும் கூட அவங்க கம்யூனியன் எடுக்க முடியாமல் ஆனாலும் அடுத்த கடைசி நேரத்தில் விசேஷமாக பக்கத்தில் இருக்கிறதான அருமையான சிஸ்டர் கிரேஸ் ஜான் அடிசன் அவர்கள் ஃபோன் பண்ணி அநேக காரியங்களை செய்து அவர்கள் எனக்கு தகவல் தெரிவித்து நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
நான் இதை அடக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். விதமாக அநேக காரியங்களிலே அவர்களிடம் மற்றவர்களிடம் வந்து உதவி செய்து நல்லடக்கம் செய்ய முடியாத கருவை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு காரியங்களையுமே கருவம் அதில் நம்ம சபைக்கு வர்றதான ஊழியக்காரர்கள் உண்டு. அதெல்லாம் கவனிக்கிறீங்களோ நமக்கு தெரியுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. அந்த அளவில் நம்முடைய இந்த காலம் அப்படி இருக்கிறதான நேரம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுபோல் பல காரியங்களை கற்று செய்தால் நல்லடக்கம் செய்ய முடியாத கருவை கொடுத்தார். அவருடைய சித்தத்தின்படியாக எல்லா காரியங்களும் நடந்தது. அது தேவனுடைய ஊழியக்காரராக எனக்கு ஊழியம் செய்ய ஒரு பெரிய உதவியாக. என்னுடைய மனைவி சொன்னது போல நேற்று தினத்தில் கூட பல போராட்டங்கள் என்னுடைய பேரில் அது என் மகளும் மருமானும் இங்கே வந்துட்டு போனாங்க. போன நேரத்தில் காரில் வந்து நோயிட்டோம். முடிவிட்டு தான் எங்களுக்கு கற்றுக்காத்து பண்ணார். பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமாகவும் போராட்டங்கள் எல்லாரும் கத்தர் திரும்பியாக காப்பாற்றிட்டு இன்னைக்கு வரும்போது கூட அலையிறதை குறித்ததான காரியத்தை குடும்பத்தில் பேசும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக நான் இருந்து வேறு. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்க சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டாங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேறு. அதில் நமக்குன்னு அந்த அரசாங்கத்தின் மூலமாக வரணுங்கிறதான கட்டத்தில் தான் நம்ம இந்த பாடுபடுறோம். நாமே ஒரு வழியாக போனால் வேறு மாதிரி. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாக்கி வந்துட்டு வழி. அந்த வழியில் போகாமல் இருக்கிறதுக்காக பொறுமையாக வருஷக்கணக்காக நம்ம போயிட்டே இருக்கோம். இதில் ஏராளமான காரியங்களை கத்தர் செய்துட்டு இருக்கிறேன். அதில் நமக்கு நம்ம ட்ரம்மை காணும். அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அப்படி இருந்ததில்லை. அதை கத்தர் நமக்கு எப்படி தருகிறா அப்படி தருவார். இப்படி பல நிலைகளில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, யார்கிட்டையாவது சபையை விட்டுடலான்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அப்படி விட்டுருவோமா? அது இது வரைக்கும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு தான் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இடத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுல இறுதியை இழைத்து போகும். அதனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் மனத்தினார். அதை அடுத்தால சொல்கிறேன். கற்றுக்கணும் செய்தின்னு எப்படி இது ஒரு நெருக்கமான வழிதான். இடுக்கமான வாசல் கிடந்தாச்சு. இப்போ வழியை பார்த்தா நெருக்கம். வருஷக்கணக்காக பல நெருக்கத்தில் தக்க வைத்தார். இப்போ உள்ளதான காரியத்தில் நமக்கான ஒரு இடம். அதை கற்றுத்தரணும். நீங்களும் ஒரு வந்தாலும் தெரியலனாலும் கூட, நான் இருந்தாலும் இல்லைனாலும் கூட எப்படியும் அது சட்டப்படி ஒன்று நடக்கும். ஏனென்றால் நான் வந்து மனுஷனையும் மற்றவங்க கத்தடைய வழிகட்ட போகிறதுனால நான் அரசாங்கத்திட்ட போகிறேன்னா அரசாங்கம் பதில் சொல்லி தான் இருக்கும். உண்டு இல்லை ஆனால் இது வரைக்கும் அப்படி சொல்லலை. நீங்கள் காட்டுங்க, நீங்கள் காட்டுங்க, அதுதான் காட்டுங்க. அவங்க வந்து நமக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரியலன்னா தெரியப்படுத்துகிறவர்கள தெரியப்படுத்தணும். அந்த அளவில் ஒரு பெரிய நல்ல போராட்டம். ஜெபித்து விடுங்கள். கற்ற நல்ல வேறு அறிவிக்க வேண்டியதான காரியங்களை பிற பார்க்கலாம். எப்பொழுது காணிக்கைக்காக நேரம் காணிக்கைகள் தவறுகளை படைக்கிறவர் படைக்க கத்தரை இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால்
ஒரு புது வழி உனக்கு திறக்கும், தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும், தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும், சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும், சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும், சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும், சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும், சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெயித்தது வந்து சேரும், சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெயித்தது வந்து சேரும், மூடிய கதவு திறக்கும், மூடிய கதவு திறக்கும், நிற்கும் தடைகள் விலகும், இருளே நாட்கள் நீங்கும், மாவெளிச்ச உன்னை ஒலிக்கும், இருளே நாட்கள் நீங்கும், மாவெளிச்ச உன்னை ஒலிக்கும், தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும், தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும், கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும், கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும், இயேசுவின் நாமத்தினால் அன்பின் பிதாவே, படைக்கப்பட்ட காணிக்கைகள் தவறுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உமக்கு பயப்படும் பயத்தினால் உண்டாகிற ஞானத்திலே பற்றி கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியவரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினால் சாட்சிகளாய் நிறுத்தும். சர்வ வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். இன்றைக்கு 6 மணிக்கு ராபோஜன ஆராதனை உண்டு. நாளை தினத்திலே அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை மண்டபத்தில் தான் 10 மணிக்கு போல மறைந்த சகோதரி மேரி மாணவர்களுக்காக அவருடைய வீட்டில் வைத்து ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். அனைவரும் பங்கு கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். இந்த குடும்பத்துக்காக எனக்கு சில நேரங்களில் உண்டாகக்கூடிய கஷ்டம் என்னென்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவங்கள ஒரு வழியில் சந்தித்துக்குள்ள நம்ம வழியில் இதை நடத்தி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் அதுகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க கஷ்டம். பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டின பிற்பாடு அதுகளுக்கு குழந்தை வரணும். ஏன்னா இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இது வரைக்கும் உள்ளதை கஷ்டப்படும். இதுகளெல்லாம் கடந்து பாடுபடு ஜெபிக்கணும். அப்படி பிள்ளைகளெல்லாம் பிறந்த பிற்பாடு அதுகளுக்கு ஆசையும் வேற எதுவும் போக மாட்டாங்கல்ல. நான் கண்டவங்களையும் வச்சு நடத்துறதில்லை.
அப்படியே வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வளரும்போது சில நேரத்தில் தேவனையே மறக்கிறவங்க அதனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரையும் மறக்கிறவங்களும் எளிதல்ல. ஆனாலும் இப்படிப்பட்ட பொறுப்புகளின் நடுவில் சில நேரங்களில் பெற்றோர் மறைந்து பிள்ளைகள் இருக்கும்போது ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த நிலையில் கூட எனக்காக நீங்கள் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இந்த சகோதரி மரித்த நாளும் நம்ம சபையில் உள்ள கொர்னேலிஸ் எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல, அவர் மரித்த நாள் ஒரே நாள் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு சில காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக கருத்து செய்கிறார். அவருடைய மனைவி கூட கொஞ்சம் சபையினமாக இருந்ததாக கேள்விப்பட்டு தனி ஜபத்தில் ஜபிக்கிறது. நிறைய காரியங்களுக்காக தனி ஜபத்தில் ஜபிக்கிறது தான். இப்படிப்படிதான் நிலையில் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்ன வாக்கு திட்டத்தை வச்சு ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு கிரியை செய்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் கையை வைக்கணும் பார்ப்போம். நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கை வைக்கணும் பார்ப்போம். நான் பேசுறது கேட்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு அலையிலே சொல்லி பார்ப்போம். பேசுகிறேன் நான் போட்டு மடக்கி எடுத்த மாதிரி இருக்கு. என்னைக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எலியா என்போர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தேன். கருத்தாய் ஜெபித்தான். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தா நீங்க இல்லைனாலும் நான் இருக்கணும். அப்போ உங்களையும் கருத்தோடவங்களாக மாற்ற வேண்டியது. இப்படிப்படிதான் நிலைகளில் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நம்ம சபையில் இருந்து அசபி ஜான் இயேசு விசாரிக்கிறார் என்கிறதான சபைக்கான இடம் அங்கே இருக்காக சின்ன காணிக்கலாம். ஒரு பல லட்சங்கள் தேவை. நம்ம ஒருவேளை 2 ரூபாய் ரெண்டு மீன் மாதிரி நம்ம கொடுத்தது வேற. கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்ல போல எங்களுக்கு இடத்தை தாரணும்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன், நான் கேட்குறேன். ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள ஒரு சபைக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி சபையில் கனெக்ட் பண்ணி சரியாக சொல்லவானா ஒரு 100 ரூபா தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சபைக்கான அந்த ஆலயம் கட்டப்பட்டு இப்போ 2வது கட்டப்படும், 3வது கட்டப்பட்டு வளர்ந்து போது அங்கே உள்ள அந்த காலத்தில் விசுவாசிகள் இன்றைக்கு பெரிய பாஸ்டாக இருக்கிறாங்க. இப்படி அநேகர் இருக்கிறாங்க. ஆகையினால எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு வரணும். ரட்சிக்கப்படுறது வேற, ஞானஸ்தானம் எடுக்கிறது வேற, அபிஷேகம் பெறுறது வேற, எல்லாம் ஒவ்வொரு படிகள். ஊழியம் செய்கிறது வேற. இந்த ஊழியத்தில் உத்தமமான ஊழியம் செய்கிறது, உண்மையான ஊழியம் செய்கிறது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நாளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். இந்த அளவில் நான் என் ஊழியத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து நடந்துக்கிட்டு வருகிறது. கர்த்தர் கிருபை தர்றார். அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். ஒரு இடம் இல்லாமல் இங்குமா ஆலயம் செய்திருக்கேன். அதுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடாது, என் ஊழியம் அப்படி இருக்கு. எனக்கு ஆகிய முடியாது, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் அதை ஆக ஒவ்வொருத்தரும் முன்னால் இருந்தாங்க. அந்த நாட்களில் நம்ம சபைக்கு வந்தாங்கன்னா ஏழை மக்கள். இன்னைக்கு என்ன வசதியாக இருக்காங்க, படித்தவங்க, பட்டம் பெற்றவங்களாக இருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட வரவிட மாட்டாங்க. ஏன்னா பாசப்படையிலே அப்படின்னு நம்ம பழைய இலையில் இருந்தால் ரைட். அப்போ இப்படிப்பட்டதான் நிலையில் ஜெபியுங்கள். அந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் கை வைக்க போகும். அந்த காரியத்தை உங்க மனசு அது கூட தெரியாது இல்லையா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா உங்களுக்கே உணர்வு இல்லையா? நீங்க ரொம்ப பாக்கியசாலி. ஸ்பிரிச்சுவல்
ஆனால் ஆவிக்குரியம் வந்து சில உணர்வே வராது. நான் கூட அப்படிதான். ஆவியை பெற்ற உடனே இங்கிருந்து அங்கே சொல்லுனேன், அங்கேருந்து இங்கே சொல்லுனேன், எங்கே இடுக்கி எங்கே உடக்கி ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் நிதானமாக வந்த பிற்பாடு தான் ஆவிக்குரியவன் நிதானித்து இருக்கிறான். அளவில் கர்த்தர் என்ன நடத்துகிறேன். சரி, எப்படியோ நான் சொன்னதை செய்துட்டீங்க, நானும் செய்துட்டேன். அதுக்காக செய்ய வேண்டியது என்னென்னா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் ஆவியான சொன்ன நேரம் தான் ஜெபம்னு இருக்கக்கூடாது. அது நீங்கள் செய்யுங்க. இது நீங்கள் தீர்மானம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கான காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான நிலையில், அதாவது நமக்கான காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான நிலையில் நம்ம பாஸ்டர்கிட்ட கொடுத்து, நம்ம பாஸ்டர் அந்த பாஸ்டருக்கு கொடுத்து கருத்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் முடியல. அந்த பத்திரிகையில் அவர் அதை அக்கா இன்னும் தேவை இருக்குங்கிறத நான் கவனித்தேன். அதனால் ஜெபிங்க, அவருக்காக ஜெபி. அவருடைய இடம் வாங்கிறதுக்கான நீதியான பணம். ஜெபம் பெருசா, பணம் பெருசா? ஜெபம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்கன்னா கையை வச்சு ஒரு அல்லையே சொல்லுங்க. அதில் எப்படி ஜெபம் பண்ணணுமோ ஜெபம் பண்ணணும். கருத்தாக ஜெபம் பண்ணணும். யாருக்கு ஒருத்தருக்காக ஒரு பாஸ்டர் கொண்டு போய் ஜெபம் பண்ண சொன்னால் அமெரிக்காவில் உள்ளவர், ஆப்பிரிக்காவில் உள்ளவர் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கூட்டிகிட்டு போனவருக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடிக்கிட்டு திறந்து பார்த்தாராம். படுத்து கிடந்த வியாதியஸ்தர் பாடி பெருமிச்சு விட்டாராம். போயிட்டார். ஆவி தன்னை போயிட்டு இது ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி என்ன ஜெபம் பண்ணாம என்ன செய்யினார்? அவர் இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆப்பிரிக்காவுக்காக போனீங்கன்னா அப்பா அவர் போயிட்டே இருந்தார். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கருத்தாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் விசேஷமாக நம்முடைய ஐக்கியத்தில் கூட பழஞ்சூர் கிராமத்து பாஸ்டர் சீவன் வந்து இப்போ புதுசாக ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு இருக்கிறார். அதுக்கு எத்தனையோ லட்சங்கள் அவர் கொடுத்துருக்காரு. எத்தனையோ லட்சங்கள் தேவை. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் பழஞ்சூர் பாஸ்டர் சிவன் யாருக்கெல்லாம் தெரியும்? கையை வைத்து அள்ளி வச்சு பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியல. அப்படிதான் இருக்கும். என்னையா தெரிஞ்சுக்கிட்டு என்னைய மறந்துடுறாங்க. அப்படி நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதுக்கிட்ட எனக்கு தெரியும். அண்ணன் சிலர் வந்து நிறுத்த போகும்போது எனக்கு தெரிஞ்சு கூட தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. வருஷங்களும் ஓடிச்சு, வயசு அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நம்ம ஐக்கியத்தில் ராஜாங்குப்பம் என்கிற இடத்துல சர்ச்சை இருக்குது. ஆனால் சுற்றி பூரா சோறு கட்டாததுனால அது பூரா அந்த ஆடு மாடெல்லாம் வந்து உட்காந்துருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ண முடியா சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த காரியங்கள் இல்லாதபடி நீங்கள் யார் யாருக்கு ஜெபிக்க வேண்டுமோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபத்திலே நேரத்தை செலவிட்டு கர்த்தரோடு ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணும்போதே வந்துட்டார்னா போயிடலாம். அல்லேலூயா. ஆகுது. கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டமில்லை. மற்ற நேரத்தில் இருந்தால் ஆண்டவரேன்னு வேற ஜெபம் போகும். இப்படிப்பட்ட ஊழியத்துக்காக நல்ல காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போனால் பிரியமானவனே, பிரியமானவளேன்னு ஆண்டவர் வருவார். மற்றபடி என்னம்மா வியாதியாக இருக்கியா, என்ன கடனில் இருக்கியா அப்படின்னு வருவார். கவனமாக இருக்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். நேராகிடுது. ஒரே பாயிண்ட் மட்டும் 5 பாயிண்ட் எடுத்து வந்தேன். ஒரு பாயிண்ட் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான். பிலிப்பியர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2:12. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல,
நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒரே வார்த்தை தான் நடக்க போகிறேன். இது நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. முடிஞ்சுன்னா அந்த 5 பாயிண்டை குறிப்பாக சொல்லிட்டு போயிடுவேன். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். முடிவு இருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அன்றைக்கு எவ்வளோ ஊழியம் செய்தேன், அன்றைக்கு எவ்வளோ ஆத்ம பாரத்தோடு இருந்தேன், இன்னைக்கு இல்லை. அதுக்கு அந்த காரணம் அந்த காரணம் அந்த காரணம் அந்த காரணம் அந்த ஆதாம் சொன்னது மாதிரி ஏவாதான் காரணம், ஏவாட்டம் போனால் சத்தம் தான் காரணம், எல்லா காரணம். நல்ல வேலை யாரும் அந்த காலத்தில் சொல்லலை, அந்த காலம் சொல்கிறாங்க நீர் தான் காரணம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அன்னைக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு சொல்கிறாங்க ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை கர்த்தர் வச்சதானே சோதனை அப்படி பேசுகிறேன். இப்படிதாம்மா இருக்கேன். அப்படி இருக்கிறதான நிலையில நம்ம வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பு, நாம் பெற்ற ரட்சிப்பு, கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பு, அது கர்த்தருடைய நாளிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுவார்கள். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 14 வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். என்ன வெளிச்சம்னா கர்த்தரே பரலோகத்தில் வெளிச்சமா இருப்பார். அந்த வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கணும். இதை அறிந்தவங்களாம் ஒரு அலையிலே சொல்லி பார்ப்போம். நீங்க ரட்சிக்கப்பட்டு கடைசியில அவ்வளோ போன பிரச்சனை. இன்னைக்கு ரட்சிப்புக்கு என்ன நிலமோ சொல்றாங்க. வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், கடனிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், வீடு கட்டதுக்காக காசு இல்லாமல் இருந்தேன், அப்போ ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் வீட்டை கொடுத்தாரு, ஜெபம் நல்லமோ சொல்றாங்க. இவங்கெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நட மாட்டாங்க. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் அங்க நடவாங்க. அந்த பரிசுத்தவாட்டிய பரிசுத்தமாக இருக்கக்கூடாதபடிக்கு கரப்படுத்துறதுக்காக தான் பிசாசு வேலை செய்வான். அவனுடைய வேலை தான் கரப்படுத்தணும், கர்த்தரை விட்டு பிரிக்கணும், கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கரைகளெல்லாம் நீக்கும்படியாக அவர் அநேக காரியங்கள் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாருங்கிறத நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தாரு. இப்படிப்பட்டதான நிலையில நாம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், கர்த்தரோடு இசைந்து இருக்க வேண்டுமானால் நம்முடைய ரட்சிப்பு காக்கப்பட வேண்டும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். உங்க ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்படுற காரியங்கள் உங்களுடைய நீங்களே ரசிப்பாருங்க. இப்படிதாருமே சொன்னார், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது நல்ல காரியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். இன்னும் பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும். அது பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதை கேட்டுக்கொண்டவங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு பொய்களாக இருக்கணும் இருக்கிறதான நிலையில பிரயாசப்படுகிற மக்கள் எத்தனை பேர்? பிரயாசப்படுகிற மக்கள். அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வேதத்தில் கவனிக்கணும். அப்படி நீங்க கவனிச்சு நீங்க கொஞ்சம் பிரயாசம் எடுக்கும்போது பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், ஐக்கியப்படுகிற அனுபவம்,
அதில் செயல்படுகிறதான அனுபவம், அதில் செத்த கிரிகளுக்கு நீங்களாகிற அனுபவம் என்ற பல அனுபவங்களை இருக்கிறது. ஆக ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணுமா? 2 காரியத்திட்ட இன்னும் பயம் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல வந்தால் இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை கல்வாரி நாயகனாக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். பெண்ணினால் வெளியினால் மீட்டெடுக்கப்படாதபடி குற்றமற்றதும் மாசற்றதும் வெளியேறப்பட்டதுமான இரத்தத்தை சிந்தினார். சாதாரண ரத்தம் அல்ல, குற்றமற்றது மாசற்றதுமான ரத்தம். அந்த இரத்தத்தினால் நான் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டேன். அப்போ நான் எப்படி போய் சொல்லாமல் அப்படின்னு சொல்லி நீ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வேதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டளையை காண்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். அது ஒரு வெளிச்சமாக இருக்கும். அது சில நேரங்களில் வாசிக்கும் போதே குத்தும். நம்ம கவரில் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடுறேன், இந்த மாதத்தில் எத்தனை அதிகாரம் வாசிங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை பேருக்கு இயேசுவை சொன்னீங்க. பிரதான கட்டத்தில் நான் அதை ரொம்ப கண்காணிக்க முடியல. என் வேலையே கண்காணிப்பின் வேலை தான். உங்ககிட்ட வாங்க கவரை என்னால் கண்காணிக்க முடியலன்னா நான் எவ்வளோ பரிதாபத்துக்குரியவமாக இருக்கேன். அதுக்கான உதவிக்கான ஆட்களை வச்சு நான் செய்யக்கூடியதுக்கு உதவிக்கான ஆட்களை நம்ம வைக்க முடியுது. உதவி செய்கிறாங்க, ஆனால் உதவிக்கான ஒரு ஆளாக இருக்கிறது பிள்ளைதான். ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்க மாட்டான் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் 9 தடவை 10 தடவை அப்படின்னு சொல்லுவாங்க. காது கேட்காது. விளம்பர காரியங்கள் சரி. அப்படிப்பட்டதான இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதில்ல. கர்த்தருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு நடுங்குகிற நடுக்க நமக்கு இருக்கணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்போ பயத்தோடு நடுக்கத்தோடு, மற்றதை நான் பாயிண்டாகவே கொடுத்துட்றேன், நீங்கள் பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கிடுங்க, வீடுகளில் போய் பார்க்குறவங்க பாருங்கள், அதை வந்து சொன்னால் கேட்குறவங்க தூர இடத்துல கேட்குறவங்க கேளுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளது கடந்த வாரம் நான் செய்தியை போட்டதில் கூட ஃபேஸ்புக்கில் உள்ளதை யூடியூப்பில் போடுவாங்க. அவங்க போடாத நேரத்தில் நான் போடுறதில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தூரம் திடீர்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக்கில் உள்ளதை நம்ம எதுக்கு கொண்டு வர முடியுமா, வாட்ஸ்அப்பில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி பிடிக்காது. அதனால் இதெல்லாம் யூடியூப்பில் இல்லாது ஃபேஸ்புக்கில் உள்ளது நம்ம குரூப்பில் சுவாசிகள் சேர்த்து நம்ம மாம்பழம் சபை இன்னொன்று பரம நம்பிக்கை இவங்களுக்கெல்லாம் அப்படி நம்பிக்கை. எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியாது. நான் சில நேரம் பார்ப்பேன். அதனால இன்னொரு தடவை போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு முதல் கண்ணாடி முகத்தை பார்த்த மாதிரி. சரி, அப்போ இப்படிப்பட்டதான நிலையில் தேவனுடைய பெருமையினால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார். இந்த பயப்படுற நடுங்குகிற காரியத்தில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று பார்க்கணும். அடுத்த பாயிண்டாக சொல்லியிருந்தேன். எபேசியர் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆசிங்க. எபேசியர் மனுஷருக்கென்று வேலை செய்யக்கூடாது. எந்த வேலையை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் விசுவாசி. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் சபை. பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சபையிலே ஏற்படுத்தினார். அப்போ ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக செய்கிற ஊழியம் கொஞ்சம் வித்தியாசம். சுவிசேஷ வேலை வேற. அதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தான் உங்களுக்கு சில காரியங்கள் வளரும். இல்லைன்னா பலவிதமான காட்சி வெளியினால் அதை கொண்டு தெரிகிறதான நிலையில அப்படியே போயிடுவீங்க. கர்த்தருடைய ரட்சிப்பாரா ஆசியமா நீங்கள் மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல்
கர்த்தருக்கு என்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இது ஊழியம் இல்லை, வேலைக்காரர் வேலை செய்யும்போது விசுவாசிகளாகிய வேலைக்காரர். தொடர்ந்து சீக்கிரம் வாசி பார்ப்போம். ஆமாம், கர்த்தருக்கு ஊழியங்கிறது வேற, இது எஜமானுக்கு வேலை செய்கிறாரு. மனசாட்சி நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். வாசிச்சுக்கலாம். அதனால எஜமான எப்படி இருக்கணும்னு சொல்லி 5ஆம் வசனத்துக்கு கொஞ்சம் வாசி. நீங்க விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல வேலை செய்யும்போது ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். இது எஜமானுக்கு தெரியணும், ஆண்டவருக்கு தெரியறதில்லை, எஜமானுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா நீ நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு உண்டாகும். ஆகையினால முதலாவது ரட்சிப்பு நிறைவேற பயமும் நடக்கும். ரெண்டாவது வேலை செய்கிற இடத்துல பயமும் நடக்கும். மூணாவது சுருக்கமாக சொல்லி போகிறேன், வீட்டில் போய் வந்த வாசிக்கிறேன். 1 Corinthians 2:2 1 Corinthians 2:2 அடுத்த வருஷம். நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் அப்போ அங்கே இருக்கக்கூடியதானே கொரிந்து சபையினர் மத்தியில் ஊழியக்காரர் எப்படினாலும் பயத்தோடு இருந்தார். ஊழியக்காரருக்கு பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். அப்போ அந்த பயம் நடுக்கம் இருக்கும், சிலருக்கு சிரிப்பாக இருக்கும், கிண்டல் இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, பவர் இல்லைங்க, ஒன்றும் செய்யலைங்க. பரவாயில்ல, ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும். அப்போ தான் நமக்கு சில விஷயம் தெரியும். அறுக்க பறக்க சேர்த்து போகிறது சிலர் வேலையை. அறுக்க பறக்க செய்யக்கூடாது, பொறுமையாக செய்யணும். இந்த பொறுமையாக செய்யறதுக்கு நமக்கு தேவை ஒரு பயமும் நடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்குற காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை நடத்துகிற காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம தூங்குகிற காரியமாக இருந்தாலும் சரி, அறக்க பறக்க செய்யக்கூடாது. அவன் நம்முடைய சரீரத்தை நம்ம சரியாக பாதுகாக்க முடியாது. சரி, ரைட். அவன் மூன்றாவதாக ஊழியம் செய்ததான பௌரகோசம், ரெண்டாவது வேலைக்காரன், முதலாவது தனிப்பட்ட விசுவாசி, நாலாவது அசைங்க விசுவாசம். 2 Corinthians 7:15 இங்க விசுவாசிகள் ஊழியக்காரரை பயத்தோடு நடுக்கத்தோடு ஏற்றுக்கொண்டாங்களாம். அந்த ஊழியக்காரரை யார் அனுப்பிட்டாருன்னா பவுலகோஸ் அனுப்பிட்டாரு. நீங்க எல்லாம் பிறகு பாருங்க, சுத்தமா சொல்லிட்டு போறேன். தீத்துடைய இருதயம் அவங்க ரொம்ப அன்பா இருக்கும். நம்ம சபையில் நம்ம ரொம்ப இது பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த நாட்கள் வர அருமையான பாஸ்டம்மா ஜூலியட்டவங்க எல்லாருக்கும் முடிஞ்சோடனே தோத்திரையா தோத்திரத்தம்பி தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கனம் பண்ணுகிறதுலே முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், தோத்திரம் சொல்லணும். வந்தோடனே பத்திரமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதான் ஒரு அன்பு. இந்த ஆரம்பிச்சா அந்த கொண்டு அப்படி விட்ட கூட பரவாயில்ல. ஐயோ வந்துச்சியா இங்கேயா வந்த அப்படின்னா அதை விட ஆபத்து. இன்னும் வந்தவங்கிட்ட சண்டை போட்டு இருக்குதான் ஏதாவது. இதே மாம்பழ சபைன்னு நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன்.
இவங்களுக்கு போய் நின்று பாதம் கழுவி வெள்ளை துணியை கட்டி உங்களுக்கு வந்து கப்பம் என்னாச்சு. இவங்க வேற கூடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அங்கே எப்படி இருக்கும், அங்கே குழாய்ச்சல்லையும் போடலாம், அவையிலையும் நடக்கலாம், அந்நிய வயதில் பேசப்பட்ட தீர்க்கதரிசி சொல்லலாம். கடைசியில் எப்படி போதும் உலகத்தில் கூட நல்லா இருக்கு. நடக்கு உலகம் பெருசு, ஆனால் தேவன் நம்ம கொடுத்ததான கிருபை அருமையான. அதனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் கொடுத்ததான பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாது. தேவன் கொடுத்தது. நான் அப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்றதுக்கு காரணம் ஆவியோட பகுத்தறியும். எல்லா ஆவியையும் நம்பக்கூடாது. எல்லா தீர்க்க தரிசனத்தையும் விட்டு நிதானிக்கணும். ஆனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு கலசம் தண்ணீருக்கு கொடுத்தா கூட அதுக்கே பலன் இருக்கு. சீசன் நாமத்துக்கு அவன் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தான்னா அவனுக்கு கொடுத்தா எவ்வளோ நன்மை இருக்கும். நீதிமானா இருந்தால் அதுக்குரிய நன்மை இருக்கும். அவனே அறிவினம் செய்யறதுனா நீதிமானா அதுதான். சும்மா வந்தவங்க போனவங்க எல்லாம் ஒன்று போல தெரிஞ்சுக்கிட்டு பலன் ஒன்று போல வராது. பலன் வித்தியாசமாக தான் தருவார். அறிந்து செயல்படும். சரி, அந்த அளவில் தீத்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. தீத்து யாருன்னு சொன்னால் அவளுடைய சீஷன் உதவி ஊழியக்காரன். அவனும் பயத்தோடு நடக்கத்தோடு தான் இருந்தான். அந்த ஜனங்கள் இடத்துல பயத்தோடு நடக்கத்தோடு. ஒருவர் என்ன சொன்னார், எனக்கு அதையும் தெரியாது. சிஸ்டர் சாராவணராஜ் அவர்கள் நல்ல அருமையான, எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு வந்த அருமையான தேவனுடைய மனுஷியாக இருந்தார்கள். அவங்களுக்கு சபையில் ராபோஜனம் கொடுக்கறதுக்காக கன்னியாகுமரியில் வந்து பாஸ்டர் லாசரஸ் அப்படின்னு ஒரு அவரே போனார், நம்ம இருக்க போனாங்க. அப்போ சில நேரங்களில் அவங்க ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கூட விசுவாசிகள்லாம் கவனிப்பாங்களாம். அவன் நிதானமாக பேசுவான். அதை குறித்து ஒரு பேசுவான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார், கூட்டு கவனிப்பார் அப்படின்னு இருப்பாங்க. நான் கூட இந்த தடவை என்னுடைய பர்த்டேக்கு கேட்டுக்கொள்ளும் போது எல்லாருக்கும் கொடுத்தேன். எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் செய்கிறது. அவங்க இந்த தடவை சபையில் செய்யணுன்ட்டாங்க. சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். அவர் இதை மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய பயம். வர்றா காசு விட்டுறாரு, அவங்க கூட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இதே சம்பவம் நம்ம ஐக்கியத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் நடந்துச்சு. பர்த்டேயில் அது வந்து கன்வென்ஷன். அப்போ அதில் வந்து கொடுத்தாங்க, நான் கொடுத்தேன். அப்போது டிரைவர் தான் முடிக்குது, அந்த காரில் தான் போயிடுது. அந்த டிரைவர் கேட்டார், இப்படிலாம் உங்ககிட்ட ஒரு வழக்கம் உண்டு அப்படின்னாரு. ஒரே வெட்டு எனக்கு வெட்டிக்கிட்டு அவ்வளோதான். கவனமாக கவனிக்கிறாங்க. வளத்தில் நம்ம கவனமாக போக வேண்டியது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சிஸ்டர் சாராவணவழியோடைய சபையை சேர்ந்தவர். அவங்க வந்து பிரான்ச் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அந்த பிரான்ச்சில் இருந்ததான அந்த ஊழியக்காரருடைய அம்மா என் சபைக்கு இருந்தாங்க அந்த கிராமத்தில். அப்போ வந்து இருக்கும்போது ஒரு பிள்ளைய அவர் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பிள்ளைய எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தேன். இனியாவது சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் நீங்களாம் ஊழியக்காரங்க, இப்படி பிள்ளைகளெல்லாம் போட்டு முத்தம்லாம் கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் கவனிக்கிறாங்க. கர்த்தர் கவனிக்கிறது ஒரு பக்கம். கொரிந்து சபையில் உள்ளதான விசுவாசிகள் தீத்துவை கவனித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பௌரபோசனம் போகலை. பௌரபோசனம் இல்லாத நேரத்தில் பௌரபோசனம் அனுப்பினதான தீத்துவை பயத்தோடு நடுக்கத்தோடு ஏற்றுக்கொண்டது. அவன் கண்டான். அவன் கண்டபோது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுதான் அந்த வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஆசி அவன் உங்கள் பேரில் அன்பு கூர்ந்தான். படி
அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருந்தது. பவுலப்போஸ்தலன் சொல்றார், ஐயா அன்பிக்கார். ஒரு சில இடத்துல ஊழியக்காரர் பண்ணாலே இங்கேயா வந்த அப்படிங்கிறாங்க. சில இடத்துல இடத்த வாங்கி சர்ச்சை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆதி விசுவாசிகள் எங்கள் சர்ச்சு நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க. ஏசு சீக்கிரம் வருகிறார். அசுத்தம் உள்ளவன் அசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி உள்ளவன் நீதி செய், பரிசுத்தம் உள்ளவன் நீ பரிசுத்தம். சிலர் சர்ச்செல்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் இதுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. கிருபையாக நம்ம எங்கள் மாம்பழம் டி நகர் ஜெப ஐக்கியத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டினாமினேஷன். அந்த போதையில் போய் கேட்க வேறு ஒன்றுங்களை கேட்க ஜெபம் பண்ணணும். அப்போ சில போதைகள் கூட வந்து ஜெபம் பண்ணணும். அவங்க சர்ச்சு அவங்க அதுக்காக நேரத்தில் இந்த அந்த ஜூலை மாதத்தில் கூட ஒரு சர்ச்சில் கேட்டோம். அப்போ அவங்க வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐயா என்ன சொன்னாங்க, ஐயா நான் வர முடியாது ஐயா, வருத்தப்படாங்க ஐயா, என் சூழ்நிலை போன மாதத்தில் கூட அப்படி சொன்னேன். சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒரு சில நேரங்களில் சில போதவர்கள் இடம் தரல. ஏன் தெரியலன்னு சொன்னால், ஐயா நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறேன், இந்த ஸ்தாபனம் ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா என் வேலைக்கு ஆபத்திக்கா அதை என்ன முடியாது. சரி எப்படின்னு நான் நிறைய சொல்லிட்டே போனேன். எங்கே பவுலப்போஸ்தலன் தீத்துவை பெருத்து சபைக்கு அனுப்பின போது பெருத்து சபை குறித்து தான் தீத்துவின் உள்ளம் என்ன செய்ததான்? தீத்துவின் உள்ளம் கொரிந்து சபையை குறித்ததான நிலையில் அதிக அன்பாயிருக்கும். நம்ம சபை கூட மைக் வந்திருக்கும் போது அவருக்கு எங்கே அந்தமானுக்கு போகிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணி நம்ம சபைகளுக்கு கொடுப்போம். நம்ம சபையை குறித்து அவருக்கு ஒரு அன்பு இன்னைக்கும் ஜெபிப்பார். இந்த மாதிரி நம்ம சபையில் உள்ள சில விசுவாசிகள் கூட சில காரியங்கள் செய்யும்போது கவனிக்கிறாங்க. கண்டவங்களையும் ஏற்றுக்கொண்டது வேற, நம்முடையவங்களை ஏற்றுக்கொண்டது. சில இடங்களில் சொல்லுவாங்க நம்முடையவர்களாயிருந்தார்களே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 11-12. கர்த்தரை சேவித்தல் ஊழிங்கிறது சர்த்தலோ அப்படின்னு ஆங்கிலத்தை போட்டிருக்கு. அதில் ஒரு பயம் இருக்கு. இந்த நாட்டில் ஆவிக்குரிய சபைகளில் பயத்தை பார்க்கறதுக்கு கஷ்டம். கிறிஸ்தவ சபைகள் அதுக்கடி சில ஆட்களை போட்டு சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க வேலையை செஞ்சுட்டு வராங்க. சிலருடைய சொன்னாங்க, ஐயா சம்பளம் பொதிகளவில் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க, கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னு செய்யறாங்க. ஆவிக்குரிய சபைகளில் சிலர் செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். சிலர் அதை பார்த்து பொறாமப்பட்டு உங்கள் சபைக்கு வந்துச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் எடுத்துட்டு போகிறது சிலர். ஆனால் இவங்க இது கர்த்தருடைய ஊழியம், அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய சபையில் வளர்ந்தேன். அப்படி வளர்ந்ததான நிலையில் கர்த்தரைகளுடைய சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆகையினால நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அதே நேரம் நாங்கள் எங்கள் சபையே எங்கள் போதனை இருக்கோம். அன்றைக்கு கூட இந்த சகோதரியுடைய மரணத்தின் நேரத்தில் கவனிச்சு அப்படி ஒரு சிலர் வந்திருந்தாங்க. நம்ம சபையில் வந்து நன்மை பெற்று நான் சில நன்மை பெற்றோம் அங்கே வந்துருந்தாங்க. இப்போ அவங்க சபைக்கு அவங்ககிட்ட சொல்ல முடியலப்பா, ஆனால் நான் மாற மாட்டேன், கால் கழுவதை விட மாட்டேன், நகை கடத்துறதை விட மாட்டேன். அது அவங்களுக்கு தெரியும். நான் ஏன் செய்கிறேங்கிறது உங்களுக்கு புரியணும். நான் இயேசுவுக்கு ஆசை, மற்றவங்க இயேசுக்கு ஆசை, அவங்க செய்கிறாங்க. ஒரு சரீரத்திலே அநேக அவயவம் வந்து மாம்பழத்திலே 12 சபை, 12 சபையிலே 12 விதமான பல காரியங்கள். அப்போ அப்படிப்பட்ட போதவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆவிக்குரியோட மட்டும் இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் ஆவியை பெறாத கூட்டம்னு சொல்லக்கூடிய அவர்களுக்குள்ளாகவும்
ஆவிக்குரிய போதர்கள் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டரை நான் சந்தித்தேன், நம்ம ஐக்கியத்துக்குள்ள இருந்த. அப்போ அவர் ஒரு வாலிபனாக இருந்தாங்க. மாரநாதா படித்தேன், பார்த்தேன் பாஸ்டர், அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அந்த சபைக்கு இப்போ வரமாட்டேன்னு சொன்னால் அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்காத. அந்த மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு சபையில் போயிருக்கும்போது அவங்களுக்குலாம் சில 5 வருஷத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் வருது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆன இடத்துல என்னை பார்த்தோன்னே அந்த பாஸ்டர்மா வந்து ரொம்ப கனம் பண்ணி வரலைட்டாங்க. ஒவ்வொருவரும் எப்படி நம்மகிட்ட நடக்கிறாங்கங்கிறத முறைய வச்சு அவங்க எப்படின்னு நமக்கு தெரியும். உலகம் தானே. அவள் அப்படிங்கிறதான கட்டத்தில் அவங்க சோதனை சொன்ன உடனே என்னன்னு சொல்லி உங்களோட கொஞ்சம் பேசும். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 4 விஷயம் ஞாபகம் நடத்த அபிஷேகம் பேசுகிறேன். கத்துடைய பிள்ளை எனக்கு சரியாக மாப்பிள்ளை கிடைக்கல. இந்த அப்பா அம்மாவும் பார்த்தாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த